இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த யுத்தம் முடிஞ்சதில் யாருக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இஸ்ரேலுக்கு தான். ஏன்னா ஹமாஸினுடைய நெட்வொர்க்கும் காலி ஆயிரும். ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஹாஸ்டேஜஸினுடைய உடல்கள் இதுவரையிலும் 10 உடல்களை ஹமாஸ் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரெட் கிராஸ் வழியாகவும் டைரக்டாகவும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய உடல்கள் அப்படிங்கிறது தேட வேண்டிய அந்த ஒரு தருணம் இஸ்ரேலுக்கும் இருக்குது, ஹமாஸுக்கும் இருக்குது. ஏன்னா ஹமாஸ் கமிட் பண்ணியிருக்காங்க, உடலெல்லாம் உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. சில உடல்களை பாதுகாப்பதற்காக எங்கேயாவது வச்சுருப்பாங்கல்ல ஹமாஸ், அந்த இடங்களை மறுபடியும் ஹமாஸுக்கு போய் சர்ச் பண்ணி அந்த உடல்களை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால எந்தெந்த இடத்துல உடல்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத இப்போது 2 படைகளுமே சேர்ந்து தேடுவதாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா உண்மையிலேயே காசாக்குள்ளே இஸ்ரேலுடைய படை வீரர்களும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு இஸ்ரேலுடைய படை வீரர்கள் இல்லை. அவங்களுக்கு பதிலாக அரபுலக நாடுகளுடைய படை இருக்கும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அமெரிக்கா, சவுதி அரேபியா இப்படின்னு சொல்லி சில நாடுகளுடைய வீரர்கள், அமெரிக்காவினுடைய 30 வீரர்கள் அங்கே இருக்காங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரேலுக்கு பதிலாக எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி உடல்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கக்கூடிய சமகாலத்தில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே இருக்கக்கூடிய பீஸ் டீல் அப்படிங்கிறது ஒருவேளை சீக்கிரமாக பஸ்ட் ஆயிடலாம், உடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில வல்லுநர்கள். அதற்கான காரணம் இருக்குது. ஹாஸ்டேஜஸ்னுடைய உடல்கள் மட்டும் கிடையாது, இப்போது இஸ்ரேலுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரச்சனை. நெதன்யாகு அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. இன்னொன்று ஹமாஸுக்குள்ளேயே காசாக்குள்ளே ஹமாஸுக்கு எதிரான நபர்கள், ஒரு கிளான்ஸ் அப்படின்லாம் சொல்லி அது ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த 2 சண்டைக்கு முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்த யுத்தம், இஸ்ரேல் காசா யுத்தம் அப்படிங்கிறதும். இல்லைப்பா, மக்களை நீ கொண்டுட்ருக்க, உனக்கு எதிராக நானே வந்து ஒன்று அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. இப்படி மும்முனை ஒரு பெரும் போட்டியாக இது மாறி இருக்கிறது. இந்த 3 முக்கியமான டெசிஷன்ஸ் அப்படிங்கிறதும் எங்கே வந்து சந்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த போர், இல்லாட்டி இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற அந்த போரை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி எந்த சம்பவம் நடக்காமல் இருக்க வேண்டும். இந்த பீஸ் டீல் அப்படிங்கிறது ரொம்ப வருடங்களாக ஒரு பெர்மனண்ட் பீஸ் டீலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரார்த்தனையும் கூட. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை கைவசம் வச்சுருக்கேன். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். க்ரூ மெம்பர்ஸ் இப்போ இந்த மாதிரியான உடல்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஹமாஸே வெளியிட்டிருந்தாலும் ஹமாஸுக்கு இது ஏன் சிக்கலாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அவங்க சரணடைய வேண்டும். அப்போ இதுக்குன்னே ஒரு பஃபர் டைம் அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. இந்த பஃபர் டைமுக்குள்ளே இஸ்ரேலுடைய படை வீரர்கள் எல்லாருமே எங்கே வந்துடணும், இஸ்ரேலுக்குள்ளே வந்துடணும். ஒன்ஸ் இஸ்ரேலினுடைய படை வீரர்கள் எல்லாம் இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஹமாஸ் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஹமாஸுக்கு எதிராக யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஹமாஸ் அதை செட்டில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹாஸ்டேஜஸ்னுடைய உடல்கள் எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டும். இதுதான் சிக்கல். அப்போ இந்த ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது உடல்களை எங்கே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா நிறைய டனல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மூடப்பட்டு விட்டது. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இஸ்ரேல் என்ன செய்வாங்க, இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் ஹமாஸ் இந்த டனலுக்குள்ளே இருக்காங்க, ஹமாஸினுடைய ஆயுதங்கள் இந்த டனலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டனலினுடைய என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்குள்ளே காங்கிரீட்டை கொண்டு ஊற்றுறது, அதுக்குள்ளே கடல் நீரை வர வைப்பதற்கான துளைகளை இடுவது, அப்படி இல்லைனா வெடிகுண்டுகளை வீசுவது, இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. பங்கர் பஸ்டர் கூட யூஸ் பண்ணாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு ஹமாஸினுடைய சில ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குழு ஒரு பாடியை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பாடி அதே இடத்துல விட்டுட்டு இந்த ஹமாஸினுடைய வீரர்கள் எங்கேயாவது போயிருப்பதற்கான வாய்ப்புகளோ இல்லை அந்த 4 பேருமே அதுக்குள்ளேயே சிக்கியிருப்பதற்கான வாய்ப்புகளோ இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சு அவங்களுக்கான டேட்டாவை எல்லாமே ட்ரேஸ் பண்ணி உடல்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது தான் கடுமையான, ரொம்ப கடினமான வேலையாக இங்கே பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல், கடைசி தாக்குதலில் 10 ஆப்கானிஸ்தியர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியானது. இன்றைக்கி தோஹாவில் வச்சு ஒரு மீட்டிங், எப்போ அமெரிக்கா முன்னிலையில் இல்லாட்டி இன்னும் அரபுலக நாடுகள் முன்னிலையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த மீட்டிங். கடைசியாக 2 நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள், சண்டை போட மாட்டோம், இனி சண்டை போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் நிற்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் ஒவ்வொரு நபரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் நமக்கு எதிராக இருக்குது, கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் பார்டர் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த பார்டர் ஷேரிங் அப்படிங்கிறதுலாம் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. எனவே ஆப்கானிஸ்தானை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ சுலபமாக எடை போடக்கூடாது அப்படிங்கிறது தான். தாலிபன்கள் அவங்களுடைய புத்தியை காண்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பேசுகிறாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்களுடைய ஆட்சி தான் ஆப்கானிஸ்தானில் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட தாலிபன்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தாலிபன்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தெஹ்ரிக் தாலிபன்களுக்கு உதவி செய்கிறாங்க.
ஸோ ஒரே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய தாலிபன்கள், தெஹ்ரிக் தாலிபன்கள் 2 பேருமே சேர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற பெரும் குற்றச்சாட்டை பாகிஸ்தான் வைத்துக்கொண்டே இருக்கிறது. இப்போ பாகிஸ்தானுடைய இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தெஹ்ரிக் தாலிபன்கள் கண்டினியூஸாக அவங்களுக்கு உரண்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, பெரிய அளவில் அவங்கள சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதுலேருந்துலாம் என்ன செய்யலாம்? மறுபடியும் அவங்கள நிப்பாட்டணும்னா யுத்தம், அடிக்கிறது, அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அதனால் பாகிஸ்தான் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும், நமக்கு எதிரி ஆப்கானிஸ்தியர்கள் தான், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தாலிபன்கள் தான். நம்ம ஊரில் தெஹ்ரிக் தாலிபன்களாக உருமாறி வந்திருக்காங்க. அப்படி உருமாறி வந்ததற்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி பகிரங்கமாக இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லி முனீர் அவர்களுடைய ஸ்பீச் மிகப்பெரிய வைரலாக இருந்தது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஒரு ப்ராக்சியை பயன்படுத்துகிறது என்றால் அது தெஹ்ரிக் தாலிபன்கள் தான் அப்படின்னு சொல்லி, தெஹ்ரிக் தாலிபன்களையே இந்தியாவினுடைய கைபொம்மைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த மனுஷன். ஐயா முனீர் அவர்களே, உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. ஏன்னா தீவிரவாதிகளுடைய ஜாதகம், அந்த ஜாதகத்தினுடைய உண்மையான சோர்ஸ் எல்லாத்தையுமே தீர்மானிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். நாங்கள் தீவிரவாதம் அப்படின்னு பேசும்போது அந்த தீவிரவாதத்தினுடைய A to Z கோர்ஸ் முடித்தது பாகிஸ்தான் தான். அப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு தெரியாமல் கண்டிப்பாக ஹமாஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்காது, இல்லாட்டி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய தெஹ்ரிக் தாலிபன்களும் உருவாயிருக்க மாட்டாங்க. ஏன் முஜாஹிதீன்லேருந்து ISI வர உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எத்தனையோ குழுக்கள் இதுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. அங்கங்கே தலைவர்கள் இருக்காங்கப்பா, இந்த தீவிரவாதிகளுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே எங்கே போய் லாஸ்ட்டாக தஞ்சம் புகுவார்கள் அப்படின்னு கேட்டால் இதே பாகிஸ்தானுக்குள்ளே தான். வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பின்லாடன்லாம் எங்கே வந்து உட்காந்துருந்தார்? இதே பாகிஸ்தானுக்குள்ளே தான் உட்காந்துருந்தார். அதனால தான் அமெரிக்கா பாகிஸ்தானுக்குள்ளே உள்ளே இறங்கி அவங்களுடைய ஃபோர்ஸை வச்சு செமையாக ஒரு அட்டாக்கை நடத்தினாங்க. இது எல்லாமே வரலாற்றின்படி உண்மை 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 உண்மையை தவிர வேறொன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட உண்மை மறுபடியும் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ட்ரம்ப் மற்றும் புட்டின் அவர்களுடைய மீட்டிங். கடைசியாக புட்டின் அவர்களுக்கு எதிராக இருந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களை போய் மீட் பண்ணுறார். வெள்ளை மாளிகையிலே போய் மீட் பண்ணுறார். மீட் பண்ண மனுஷன் எங்களுக்கு டாம்ஹாக் வேணும் அப்படிங்கிறார். என்னப்பா டாம்ஹாக் என்ன, இங்கே டமாட்டாவா 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கிட்டு போகிறதுக்கு? அது ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல், கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிசைல். அந்த மிசைல் உனக்கு தந்து அது ரஷ்யாவுக்கு எதிராக நீ ஏவி விட்டு பெரிய அளவில் அழிவை நீ கொடுத்துட்டீன்னா எனக்கு எதிராக புட்டின் திரும்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கேட்க, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய புட்டின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார். மக்கா ட்ரம்ப்பு, நீ மட்டும் டாம்ஹாக்கை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், World War 3 தான்யா, பார்த்துக்கோ. யார் என்ன சொன்னாலும் சரி, எவன் எனக்கு எதிராக இவ்வளோ பெரிய லாங் ரேஞ்ச் மிசைலை கொடுத்தாலும் சரி, அவன் என்னுடைய எதிரி தான் அப்படின்னு சொல்கிறதுல புட்டின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ இது எல்லாமே ஒரு விதம் பேசி டிஸ்கஸ் பண்ணி எப்படியாவது ட்ரம்ப் அவர்களிடமிருந்து டாம்ஹாக்கை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் உள்ளே வந்தார். உள்ளே வந்து வெள்ளை மாளிகையினுடைய பளிங்கு கற்களெல்லாம் பார்த்துட்டு ட்ரம்ப் அவர்களுடன் பேசிவிட்டு அப்படியே வெளியில் போகும்போது டாம்ஹாக்குக்கான ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் பிம்பிலிப்பா பிலாப்பி எதுவுமே கிடையாது. போயிட்டு வா தம்பி, பேசலாம், பார்க்கலாம், எனக்கும் புட்டினுக்கும் ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஏன்னா ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்ள போகிறார்களாமே அப்படின்னு கேட்டால் எஸ், நடக்க தான் போகுது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருமே இதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நடக்கக்கூடியது இது ரஷ்யா உக்ரைன் போர் கிடையாது. ரஷ்யா வர்சஸ் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நினைக்கிறார்கள். அவங்க நாட்டுக்குள்ளே, அவங்க அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ஒரு சிக்கல், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா அது அவங்களுக்கான சிக்கல். அப்படியே அந்த ஒரு அடிப்படையில் பார்க்க போனால் இப்போது உக்ரைன் பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான பிரச்சனை. அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டி கழித்து ஐரோப்பிய ஒன்றியம் ட்ரம்ப் மற்றும் புட்டின் அவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தையை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. அடுத்ததாக கென்யா தான். கென்யாலையும் இன்னைக்கு பெரிய அளவு ஒரு பிரச்சனை எழுந்ததாகவும், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஒடிங்கா அவர்களுடைய அந்த உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் போது ஏகப்பட்ட நபர்கள் அங்கே ஒரு கலவரம் செய்ததாகவும், அதனால் ஹெவி செக்யூரிட்டி அங்கே கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கென்யா அப்படின்னு சொல்லும்போதே ஆப்பிரிக்க நாடாக இருந்தாலுமே அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் ஒரு நாடாக இருக்காது, பல நாடுகளாக இருக்கும். எல்லா ஆப்பிரிக்க நாடுகளிலும் இதே சிக்கல் இருக்கிறது. அதில் கென்யா விதிவிலக்கு கிடையாது. சதன் லெபனான் பக்கமாக திடீர்னு இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஒரு நபர் இறந்து விட்டார் என்கிற தகவல் வெளியான போது, லெபனான் பக்கமாக இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலுக்கு பல நாடுகளும் இப்போது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். துருக்கி உட்பட முக்கியமான அரபுலக நாடுகளும் இஸ்லாம் நாடுகளும் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஈரான் தான். ஐநா சபையின் அடிப்படையில் அவங்க போட்டிருக்கிற சட்டத்திட்டத்தில் இனிமேல் எங்களால் மதிக்க முடியாது, பிகாஸ் எங்களுக்கு எதிராக அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, எனவே நாளையிலேருந்து ஐநா சபைக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஐநா சபை கொடுத்துருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனை நாங்கள் கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் இன்றைக்கி அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆல்ரெடி ஈரான் இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருந்தாங்க, எங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடை நீங்கள் தளர்த்தவில்லை என்றாலோ,
புதுசாக பொருளாதார தடையை நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் ஐநா சபையினுடைய உறவை நாங்கள் முறித்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்ன அதே ஈரான் இன்று முறித்ததாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் 2020 கிரிக்கெட் அதில் ட்ரை சீரீஸ் அப்படிங்கிறதுல பாகிஸ்தான் கூட விளையாட வேண்டியதாக இருந்தது. அட போங்கியா, எங்கள் நாட்டு கிரிக்கெட் வீரர்களே கொண்டுட்டீங்க, இதுக்கு மேலே உங்கள் கூட நாங்கள் ஏன்டா கிரிக்கெட் விளையாடணும், என்ன எங்களால் கிரிக்கெட் விளையாட முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேய், இதுக்கு தானையா இந்தியாவும் பாகிஸ்தானில் போய் கிரிக்கெட்டை விளையாடுறது கிடையாது, கடைசியாக இந்தியாவும் பாகிஸ்தானும் கை குலுக்கவில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. கை குலுக்குனாலே கையை பிடிச்சி இழுத்து குண்டுகளை போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் இப்போ ஆப்கானிஸ்தான் வீரர்களும் அவங்க கூடையான அந்த கிரிக்கெட் மேட்சை ரத்து பண்ணுறோம், அதை நாங்கள் இனிமேல் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வாரியத்துக்கு பெருத்த பின்னடைவு தான். இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் சீனாவினுடைய ஏர்ஃபோர்ஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருப்பதால் சீனா கொஞ்சம் பதட்டத்துடன் இருக்கிறார்கள். நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. பட் சீனாட்ட நிறைய விமானங்கள் புதுசாக இருக்குது அப்படின்னாலும் ஸ்ட்ராங்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அது நம்பர் ஆஃப் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதுக்கான அந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க. அந்த ரேங்கிங்கின் அடிப்படையில் இந்தியா சீனாவை விட ஒரு படி மேலே தான் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அசால்ட் ரைஃபிள்ஸ் மறுபடியும் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டென்மார்க். கிட்டத்தட்ட 60 வருடங்கள் இந்த ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. பட் வேறு வழி இல்லை, இப்போ நாங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தொடர ஆரம்பித்திருக்கிறது டென்மார்க் அரசாங்கம். இஸ்ரேல் ஹமாஸ் இல்லாட்டி காசா பக்கம் நடத்தின தாக்குதல் காரணமாக எத்தனை குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 57,000 குழந்தைகள் அப்பா அம்மாவை இழந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 68,000க்கும் அதிகம், காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 2 லட்சத்துக்கும் அதிகம் அப்படிங்கிற கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. வியன்னால இன்னைக்கு காசா மக்களுக்கு ஆதரவான ஒரு பெரும் திரள் கூட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. வியன்னால மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு ஆதரவாகவும் பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். அத்தனை செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.